இப்போ வராகி தேவியே சரி ஓகே. நம்ம கும்பிடுறோம். நம்ம வராகியை கும்பிடுறோம். எந்த ஒரு தெய்வத்தையுமே இப்போ உபாசனை எடுக்கிறவங்க எல்லாரும் என்னன்னா, கடமைக்கு அ கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இப்போ கோயிலுக்கே போறோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு ஒழுக்கம் சார்ந்த பக்தியா இருக்கான்னா கிடையாது. நேர்மை சார்ந்த பக்தியா இருக்கான்னா கிடையாது. யார் ஒருத்தர் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, வீட்லருந்து அந்த மாரி வழிபாடு பண்ண ஆரம்பிங்கன்ட்டு. நம்ம வராகி தேவிய நான் ஒரு 11 நாள்ல உங்களுக்கு அதுக்கான மாற்றம் தெரியும்னு நான் சொல்லல. கரெக்ட்டா ஆத்மார்த்தமா அவங்கட்ட சரணாகதி ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த அம்மா நான் கூட இருக்கேன் அப்படிங்கிறது பல பேருக்கு என்ன 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 என்னவா இருக்கும்னா, இரவு அதாவது 3வது நாளோ, 5வது நாளோ, 11வது நாளோ என்னன்னா, இரவு தூக்கத்தில கண்டிப்பா பன்றி உருவம் கண்டிப்பா காட்டு பன்றியானது தன்னை தாக்குற மாரியோ, இல்ல தனக்கு காட்சி தர மாரியோ கண்டிப்பா உங்க கனவுல வந்துரும். அத நம்ம எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா அவங்கள நம்ம கும்பிட ஆரம்பிக்கிறோமோ, அது அளவுக்கு நமக்கான அந்த அ அவங்களோட காட்சிங்கிறது ஈஸியா கிடைக்கும். இது போக வேற என்ன மாரியான இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, உங்க பூஜை அறையிலேயே நீங்க போய் உட்காரும்போது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த தீபமானது உங்கட்ட பேச நீங்க இப்போ பூஜை பண்றோம். நீங்க பூஜை பண்ணும்போது நீங்க தீபத்த பத்தி பேச ஆரம்பிங்க. தீபத்த பார்த்து நீங்க நம்மளோட மந்திரம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கனாவே, ஆட்டோமேட்டிக்கா அந்த தீபமானதே உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். சக்தி மசாலா தரம் என்றும் நிரந்தரம் தலைமுறையாய் தொடர்ந்து வரும் சக்தி மசாலா.